சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் சந்தித்து சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் சந்தித்து பேசி வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்களுக்கு மேல இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம்தான் பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்றது. பைஜெயந்த் பாண்டா மற்றும் இணை பொறுப்பாளர் மற்றும் பாஜகவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்கொள்வது குறித்தும் அதிமுக கூட்டணியில அது கடந்த முறை போட்டியிட்ட போது 20 தொகுதிகள் பெறப்பட்டது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் 20க்கும் அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறுவது, வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெறுவது போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து நேற்று தினம் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வராங்க. அதுதான் தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வர இருக்கக்கூடிய 12ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தனியாக தேர்தல் பிரச்சாரத்தை சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். மதுரையில் இருந்து அந்த சுற்றுப்பயணமானது தொடங்க இருக்கிறது. அந்த சுற்றுப்பயணத்துக்கும் நேரில் வருமாறு இந்த சந்திப்பின் போது அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்ட நிலையில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்த பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவது, தேர்தலை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது, தேர்தல் கூட்டணியை வலுப்படுத்துவது போன்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பின் போது கலந்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.